வணக்கம் நண்பர்களே, பாலே இல்லாமல் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெள்ளை சுண்டல், தண்ணி 2 தான் வேணும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்க தேவைக்கு எவ்வளோ சுண்டல் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த வெள்ளை சுண்டலை வச்சு எப்படி பன்னீர் தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சுண்டலை எடுத்து நல்லா கல் குப்பையெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி நிறையா தாராளமாக ஊற்றி ஊற வச்சிடணும். இந்த மாதிரி ஊற வைக்கிற வேலையை ஒரு நைட்டு 8-9 மணிக்கு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும் அந்த சுண்டல். அப்படி ஊறி இருக்கிற அந்த சுண்டல்லேருந்து அதிகமாக இருக்கிற தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு மீதி சுண்டலை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி அதை அரைச்சிக்கணும். ஒரு அளவுக்கு கொஞ்சம் திப்பியாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு அப்படி அரைச்ச அந்த சுண்டல் கலவையை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கணும். அதாவது வடிகட்டி அல்லது ஒரு துணியை போட்டு வடிகட்டிக்கணும். அப்படி வடிகட்டணும் அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற பாத்திரத்தில் வெறும் சுண்டலோட பால் மட்டும்தான் நிற்கணும். மேலே இருக்கிற திப்பிலாம் இதில் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும்தான் அரைச்சி பால் எடுத்துக்கணும். மீதி அந்த சுண்டல் திப்பியில் நாம் கொஞ்சம் வெங்காயம், மிளகா, கொஞ்சம் பட்டை சோம்பு அதெல்லாம் போட்டு வடையாக தட்டி போட்டு சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிட்டு அது காஞ்ச உடனே அதில் இந்த சுண்டல் பாலை எடுத்து ஊற்றி அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு கைவிடாமல் கரண்டி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளறிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு அந்த பால்லாம் கெட்டியாக ஆயிடும். அதுக்கப்புறம் அதை அடுப்புலேருந்து இறக்கி அந்த சுண்டலோட பால் பேஸ்ட்டை ஒரு பவுலில் நாம் போட்டு நல்லா அதை சமன்படுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அப்போ தான் அது நல்லா இறுகி இன்னும் ஒரு பன்னீர் மாதிரி வரும். அதுக்காக அப்படி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். அது இன்னொரு 4-5 மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு. அந்த கோதுமை பால் பேஸ்ட்டை நாம் ஃப்ரீசர்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக அது செட் ஆகி வரும். அப்புறம் 1 மணி நேரம் கழித்து அதை வெளியில் எடுத்து ஒரு தட்டத்தில் கமுத்தினோம் அப்படின்னா அது அப்படியே ஈஸியாக விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த சுண்டல் பன்னீரை நமக்கு விரும்பின ஷேப்பில் நாம் அதை கட் பண்ணி எடுத்து பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு அல்லது அதை வச்சு வேறு எது வேணாலும் செய்யலாம். அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.